ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சுடிதார் கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், கவலைகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் இப்படி பேசும்போது என் மனசில் இருக்கிற குறைகள் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதில் ஒரு மேக்னெட் பவர் இருக்குது. ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு அக்கா தம்பி, ஒரு அம்மா மகன் அப்படிங்கிற ஒரு உறவுகள் இருக்கிற பட்சத்துக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு மனசு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சுடிதார் கட்டிங் போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சுடிதாரோட டாப் இது பேண்ட்டு, இது வந்து ஷால். இப்போ பார்த்திங்கன்னா எது பேண்ட்டு எது ஷாலுன்னு கண்டுபிடிக்கிறது சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இல்லையா? அது எப்படி ஈஸியாக பார்க்கலாங்கிறது சொல்கிறேன். இப்போ இந்த டாப் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு பார்டரோ இல்லை எக்ஸ்ட்ரா டிசைனோ எதுவுமே கிடையாது. சும்மா சின்ன சின்ன இலைகள் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை, இது பேண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இது பேண்ட்டுன்னு நினச்சிக்கிடுவாங்க. இதாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் இருக்குது. ஒருவேளை இதுதான் டாப் போல் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. என்கிட்ட தைக்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு லைனிங் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுதான் டாப்னு நினச்சிட்டு இதுக்கு லைனிங் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது பேண்ட்டுன்னு நினச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பேண்ட்டை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஷால் பார்த்துக்கோங்க. பேண்ட்டும் ஷாலும் ஒரே டிசைனில் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஃப்ளவராக இருந்தாலும் சரி, செக்குடு இருந்தாலும் சரி, வேறு எந்த மாதிரி டிசைனாக இருந்தாலும் சரி, பேண்ட்டும் ஷாலும் ஒரே மாதிரி மேட்சிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கலரும் அதே மாதிரி மேட்சிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டாப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பேண்ட்டும் ஷாலும் ஒரே மாதிரி இருக்கும். கீழே இந்த பார்டர் இருந்துச்சுனாலும் அந்த பார்டர் எடுத்து நம்ம டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே பேண்ட்டில் கூட தேவைன்னா கூட வச்சுக்கலாம். விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம டாப்பில் மேலே கூட பதிச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாப்புக்கு வந்து கரெக்டாக 2 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கேன். 2 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கிறேன். 2 மீட்டர் தாராளமாக போதும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுடிதாரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு. 38ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லைனிங் வந்து 36 இன்ச்சு போதும். 2 இன்ச்சு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் தையல் நம்ம சேர்க்கணும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1 இன்ச்சு விட்டுருவோம். மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருவோம். அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு. ரைட்டா? 36 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். (36 இன்ச்சு ரெடி அளவு. சரியா? 36 இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 3.5 இன்ச்சு வரைக்கும் கழுத்தோட அகலம் வச்சுக்கலாம். சப்போஸ் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குறைக்க சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக குறைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சு மட்டும் நான் வைக்கிறேன். இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. கொஞ்சம் லோவாக போடுறதுனால இறக்கம் 7 இன்ச்சு. அதுக்கு மேலே இறக்கம் தேவைப்பட்டு நம்ம வச்சு கொடுத்துடலாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கேட்டாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கழுத்து நான் வரைகிறேன். கழுத்து வரைஞ்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 2.5 மினிமம் 2.5 இன்ச்சு போதும். அதான் நல்லாயிருக்கும். சப்போஸ் கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா 2.25 கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் அளவு பார்க்கணும் இல்லையா? அந்த ஆம்கோல் அளவு பார்க்குறதுக்கு முன்னாடி 13.5 இன்ச்சு, அதாவது 13லேருந்து தான் நம்ம அந்த ஆம்கோல் அளவு பார்ப்போம். அந்த ரெடி அளவுலேருந்து 13.5 இன்ச்சு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த 13.5 சும்மா ரஃபாக ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃபாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேருந்து தான் நம்ம அந்த ஆம்கோல் அளவு பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போது அந்த ஆம்கோல் அளவு பார்க்குறதுக்கு முன்னாடி பாடி மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு. அந்த 36ல் பாதி 18.
அந்த 18ல் நான் 2 இன்ச்சு கூட்டிக்கிறேன். 2 இன்ச்சு கூட்டோம்னா 20 இன்ச்சு வரும். சப்போஸ் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்க, அதாவது அவங்களோட கிராஸோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரீயாக வேணும், லூஸாக வேணும் அப்படின்னு வச்சாங்கன்னா நீங்கள் 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். அப்போ அந்த 2 இன்ச்சு கூட்டும்போது 20 வருது. 20ல் பாதி 10 இன்ச்சு. அப்போ அந்த 10 இன்ச்சு கணக்கு பண்ணி இங்கே நான் மார்க் பண்ணுறேன். ஒரு சும்மா ரஃபாக ஒரு சின்ன மார்க் பண்ணுறேன். இதில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7.5 இன்ச்சு, அதாவது தையலுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், தையலுக்கும் சேர்த்து நான் 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஆம்கோல் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சில பேர் சும்மா நல்லா கரெக்டாக போடணும்னு நினச்சாங்கன்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ளவுஸ் மாதிரி கரெக்டாக போடணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோலை மார்க் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து செஸ்டோட அளவு வந்தது. அப்போ இந்த செஸ்டோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 20 இன்ச்சு இருக்குது. 20 ரைட்டா. இப்போ போடுறது வந்து வெறும் ரெடி அளவு தான். இது போக இடுப்போட அளவு பார்க்கணும். இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா இந்த ரெடி அளவுலேருந்து 13.5 கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடுப்போட அளவு கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக வந்துடும். சில பேர் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா அந்த 13.5ங்கிறது 14.5 கூட ஒரு இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். அந்த சேர்க்கும்போது அந்த ஸ்ட்ரெச்சர் எந்த இடத்துல அவங்களுக்கு இடுப்பு வளைவு இருக்கோ அப்படி பார்த்துக்கலாம். சப்போஸ் சில பேர் தொப்பை இருந்துச்சுன்னா அப்போ அந்த அளவு வந்து நமக்கு கொஞ்சம் கூட தான் கிடைக்கும். அந்த இறக்கம் வச்சாலுமே அந்த ஸ்ட்ரெச்சர் கிடைக்காது. அது அவங்களோட இடுப்பு அளவு பார்த்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு நான் வைக்கிறேன். அந்த 14 இன்ச்சில் வந்து அவங்க இடுப்போட அளவு. இப்போ இவங்களுக்கு இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சு ரைட்டா. இவங்களுக்கு 33 இன்ச்சு இருந்துச்சு. அந்த 33ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16.5. 16.5ல் பாதி 8.25. அப்போ அந்த 8.25 வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ சீட்டோட அளவு, இந்த சீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆம்கோல்லேருந்து 15 இன்ச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா பேண்ட் போட்டாங்கன்னா அது க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா 14 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா சில பேர் வந்து தொப்பை வயிறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 15 இன்ச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த வயிறு வந்து க்ளீனாக தெரியும், ஒரு மாதிரி கோடு கோடாக தெரியும். அப்படி தெரியாமல் இருக்குன்னா ஒரு இன்ச்சு குறைச்சி 14 வச்சுக்கோங்க. அப்போ அந்த 14 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 14 ஒரு மார்க் பண்ணி அந்த சீட்டோட அளவு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இவங்களுக்கு சீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த 44 பாதியாக பிரிங்க, 22, 22 பாதியாக பிரிங்க, 11 இன்ச்சு. அப்போ அந்த 11 இன்ச்சு அவங்களுக்கு சீட்டோட அளவு நான் எடுத்திருக்கேன். இது அவங்களோட சீட்டோட அளவு. அதே மாதிரி கீழே அந்த பாட்டத்துக்கு எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 11 இன்ச்சு நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இந்த 11 இன்ச்சு சீட்டோட அளவு. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னு கேட்டாங்கன்னா கீழே 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க பாட்டத்தில். சப்போஸ் நல்லா கிராஸாக வேணும்னு கேட்டாங்கன்னா கீழே வந்து நீங்கள் 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். 2 இன்ச்சு கூட்டிங்கன்னா அப்படியே கிராஸாக வந்துடும். இப்போதைக்கு ஃபுல்லாக எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுறாங்க, ஆனால் இதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதிலிருந்து இந்த ஸ்ட்ரெச்சருக்கு இந்த மார்க் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இங்கே சீட்டுக்கு ரைட்டா, அதே போல் கீழே அந்த பாட்டத்தோடு அதை இணைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். அதாவது செஸ்டோட அளவு, இடுப்போட அளவு, சீட்டோட அளவு, கீழே பாட்டத்தோட அளவு, அவ்வளோதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே அந்த ஷோல்டரோட அளவு, கழுத்தோட அகலம் அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ இது ரெடி அளவில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இது போக ஒரு இன்ச்சில் 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அந்த ஸ்கேல் அளவு நீங்கள் விட்டிங்கனாலே போதுமானது தான். ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க. இது போக கீழே பார்த்தீங்கன்னா
இதில் வந்து அதிகம் தேவையில்லை, ஏன்னா கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு தானே, ஒரு 1/2 இன்ச் விட்டால் கூட போதும். இவ்வளோதான். இப்போ பேக் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி முடிச்சிடும். இதை அப்படியே நம்ம கட்டிங் போட்டுடலாம். பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் 2 சேர்த்து தான் வெட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டோட கழுத்து மட்டும் நம்ம முன்பக்கம் எத்தனை இன்ச் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி வெட்டிடலாம். இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் இல்லாமல் அப்படி வளைவை எடுத்துக்கோங்க. இப்போ இது பேக்கு, அடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வேணும்னா நம்ம இதுலேருந்து லைனிங் எடுத்துக்கலாம். இது வந்து 3/4 ஸ்லீவ் கேட்டதுனால நமக்கு அது லைனிங் தேவையில்லை. பெரும்பாலும் 3/4 ஸ்லீவுக்கு வந்து லைனிங் போடாமல் தைச்சா தான் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி டைட்டாகவும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இந்த லைனிங் வந்து மற்ற நெக்கு பீஸ் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டாப் எடுத்திருக்கேன். டாப்பில் டிசைன் எந்த பக்கம் மேல் நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா தலையில் போட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த இலையாக இருக்கு இல்லையா, அது மேல் நோக்கி இருக்குது, அதான் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தலையில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்குது, அதை வந்து திருப்பி நான் 4ஆக ஃபோல்டிங் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம இந்த பக்கம் ஸ்லீவ் லென்த் எடுக்க முடியும், 3/4 ஸ்லீவ் எடுக்க முடியும். இந்த லைனிங்கை விட கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட இருந்தால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதாரோட ஹைட்டு நம்ம 38 இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 38 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் வந்து 38 இன்ச் இருக்கணும். ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தையலுக்கு சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தையல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே ஒரு மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு துணி தேவைப்படும். அப்போ அதிலேருந்து நமக்கு 38 இன்ச் இருக்கணும். ரைட். இப்போ நம்ம இதை கட்டிங் போட்டுடலாம். ஒரு 1/4 இன்ச்சில் 1/2 இன்ச்சு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கூட வெட்டிக்கோங்க. அப்புறம் தைச்சதுக்கப்புறம் நம்ம அதை சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியான வேலை முடிஞ்சிடுச்சா? இப்போ நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபோல்டிங் பண்ண மாதிரி தான் இருக்கு இல்லையா, அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்லீவ் தாராளமாக ஜாயிண்ட்டே இல்லாமல் வரும். இந்த கரை இருக்கிற பகுதி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேண்ட் நாடாக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே லென்த்துக்கு இருக்கும், ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த்து வேணும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 16 இன்ச்சு வேணும். அதாவது நார்மலாக ஒரு 3/4 ஸ்லீவ் அப்படின்னாலே 16 இன்ச்சு வேணும். ரேடியலவு 16 இன்ச்சு வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இப்படி ரெண்டாக மடித்து இப்படி ட்ராயிங் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்லீவ் மேல் பார்த்து இருக்கும், ஒரு ஸ்லீவ் கீழ் பார்த்து இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை நல்லா கவனிச்சிக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் வந்து
மேல் பார்த்த மாதிரி இந்த இதை மேல் பார்த்த மாதிரி இருக்கா? அப்போ இதை இந்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க. அதாவது இந்த ஜாயிண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசைன்லாம் ஒரே பக்கம் போயிடும். இந்த டிசைன்லாம் ஒரே பக்கம் போயிடும். லெவல் பண்ணிக்கிறேன். நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு போதும். 1 இன்ச்சு போதும். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 3/4 3/4னா 16 இன்ச்சு ரைட்டா? 16 ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து 16.5 16 இன்ச்சு. கீழே கை சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு, நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி 10 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். இங்கே கை ஒரு 5 இன்ச்சு உயரத்தில் வச்சுட்டு அவங்களோட சுற்றளவு எவ்வளோங்கிறத பார்த்துக்கோங்க. சுற்றளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 13 இன்ச்சு இருக்கும். இவங்களுக்கு 13 இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும். 1.5 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சு கூட்டிட்டு இதிலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் ரைட்டாக, இதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆம் ஹோல் கரெக்டாக இதுலேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுலேருந்து நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாடி பீஸும் ஸ்லீவும் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, இப்போ இது ஸ்லீவ் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, இதில் அந்த சைடு இருக்குது பாருங்கள், இதை அர்க்காத் பண்ணிக்கிறோம். இது ரெடி அளவு, இதையும் இந்த ஷோல்டர் ரெடி அளவையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இது ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வெட்டியிருக்கீங்க ஸ்லீவ் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த பாடி பீஸும் ஸ்லீவும் மேட்ச் ஆகலைன்னா இந்த பாடி பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி பாடி பீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுதான் கரெக்டான அளவு. அது மாதிரி பேக்கில் வந்து நம்ம குடஞ்சி எடுக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் லைட்டாக குடஞ்சி எடுத்தோம்னா ஃப்ரண்ட்டில் அந்த லூஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது நான் தைக்கும்போது உங்களுக்கு நான் வெட்டி காமிக்கிறேன். பாடி பீஸ் வெட்டிட்டோம், ஸ்லீவ் எடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம பேண்ட்டு கட் பண்ணணும். அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு டாப் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே ஃபாலோ பண்ணி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பேண்ட்டு கட்டிங் போவோம். இப்போ நான் போட்ட அந்த சுடிதார் கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியாக இந்த சுடிதாரை தைக்கிற மாதிரி பதிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த பதிவில் பார்ப்போமா? பாய்.